வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரிமைண்டர் சம். ஒரு சம் கொடுத்துருக்காங்க. அந்த சம் என்னென்னு பாருங்கள். 10 power 1 + 10 power 2 + 10 power 3 + 10 power 100 இந்த நம்பரை நம்ம 6ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன ரிமைண்டர் கிடைக்கும் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம்ஸ் உங்களுக்கு வந்துச்சுன்னா நான் சொல்கிற லாஜிக் யூஸ் பண்ணுங்கள், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ரிமைண்டர். எப்படி சால்வ் பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு 10 power 1 என்னது? 10 தான் வரும். ஸோ 10, அந்த 10 6ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு ரிமைண்டர் 4 தான் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 10 squared 100, அதையும் நீங்கள் 6ஆல் டிவைட் பண்ணால் உங்களுக்கு ரிமைண்டர் 4 தான் கிடைக்கும். 10 cube 1000, அதையும் நீங்கள் 6ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு ரிமைண்டர் கிடைக்கிறது 4 தான். ஸோ அப்போ ரிமைண்டர் 4 தான் கிடைக்குது எது டிவைட் பண்ணாலும். அப்போது இங்கே பாருங்கள் 10 power 100, ஸோ 100 டைம்ஸ் இருக்குது. இப்போ இந்த 100-ஐ இந்த 4ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள், என்ன கிடைக்கும்? 400. இப்போது இந்த 400-ஐ நீங்கள் 6ஆல், இந்த 400 இருக்குது பாருங்கள், இந்த 400-ஐ நீங்கள் 6ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த கணக்குக்கான ஆன்சர் ஈஸியாக கிடைச்சிரும். வாங்க சால்வ் பண்ணலாம். 400 டிவைட் பை 6. இப்போது இது 6 36. இப்போ 40ல் 36 போயிடுச்சுன்னா 4. இப்போது இந்த 0 அப்படியே இறக்கிறேன். மறுபடியும் நம்ம 6ஆல் மல்டிபிள் பண்ணலாம். 6 36, திரும்ப நமக்கு 4 தான் கிடைக்கும். ஸோ ரிமைண்டர் 4. ஸோ இந்த கணக்குக்கான கரெக்டான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் டி 4. ஸோ இந்த மாதிரி ரிமைண்டர் சம் வந்துச்சுன்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் கிடைச்சிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் டெக்ல சந்திக்கலாம். நன்றி மக்களே.